Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து NetBeans யூஸ் பண்ணாம எப்படி நம்ம JFrame ஃபார்ம் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து Notepad++ டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத ஜாவா ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள ஜாவா அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை ஜாவா ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். basic.java. இப்போ இந்த ப்ரோகிராம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணனும். import javax swing அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதனால ஸ்டார் அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து basic அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸோட jframe அப்படிங்கற கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். extends அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். javax swing பேக்கேஜ்ல இருக்க jframe அப்படிங்கற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். basic. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். இப்போ இந்த மெத்தடுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் jframe கிரியேட் பண்றதுக்காக jframe அப்படிங்கற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். jframe jf அப்படிங்கற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ jframe. இப்போ இந்த jframe உடைய டைட்டில் செட் பண்றதுக்காக இதனுடைய ஆப்ஜெக்ட்ல நான் டைட்டில் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் tutor joes அப்படிங்கற நேமை வந்து நான் இந்த jframe உடைய டைட்டிலா செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த frame உடைய சைஸ் நம்ம செட் பண்ணனும். அதாவது இதனுடைய height and width செட் பண்ணனும். அப்ப அதுக்காக set size அப்படிங்கற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். jframe.set size. இதுல வந்து height and width கொடுத்துக்கிறேன். height வந்து 400 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து width 400 கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த jframe ஃபார்ம் 400x400 சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு க்ளோஸ் பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகணும். இப்போ அதுக்காக set default close operation அப்படிங்கற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். jframe.set default close operation. இப்போ இதுல வந்து exit on close அப்படிங்கற கான்செப்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். jframe.exit on close. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் ஆகும்போது அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து விசிபிள் ஆகிறதுக்காக jf.set visible அப்படிங்கற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம ட்ரூ அப்படிங்கற வேல்யூ கொடுத்தோம் அப்படினா ஃபார்ம் நமக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். public static return type void main. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்றதுக்காக string கிளாஸ்க்கு args அப்படிங்கற அரே ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து நான் ஈவென்ட் டிஸ்பேச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி இப்போ இந்த jframe நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்காக swing utilities அப்படிங்கற கிளாஸ்ல இருக்க invoke letter அப்படிங்கற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதல வந்து ரன்னபிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ runnable. நெக்ஸ்ட் thread கிளாஸ்ல இருக்க run மெத்தட் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். public return type void run. இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நான் பேசிக் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அப்படினா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த jframe கால் ஆயிடும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக நியூ basic. ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ரன் பண்றேன். ஃபைல்ல ஓபன் கண்டெய்னர் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா வந்து தனியா கூட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபைலை கம்பைல் பண்ணிக்கிறேன். javac கம்பைலர் யூஸ் பண்ணி javac ப்ரோகிராம் நேம் பாத்தீங்கன்னா வந்து basic.java. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோகிராம் கம்பைல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். java basic. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா வந்து 400x400 சைஸ்ல ஒரு jframe ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கும். இதோட டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த tutor joes அப்படிங்கற டைட்டில் செட் ஆயிருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம NetBeans யூஸ் பண்ணாம jframe ஃபார்ம் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இதிலே பாத்தீங்கன்னா எப்படி நம்ம
கண்ட்ரோல்ஸ் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு tutorials வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.